நற்பவி, நலம் பெறுவோம், வளம் பெறுவோம். உங்கள் பொன் பரமேஸ்வர சுவாமியின் ஆசீர்வாதங்கள், நன்றிகள். சாய்ராம். இந்த காணொளியில் நம்ம முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்க போகிறோம். என்னென்னா, நம்ம சரபேஸ்வரர் கோயில் நம்ம சேலத்தில் வச்சுருக்கோங்கிறது எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் சரபேஸ்வரரை பற்றி நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கேட்குறாங்க. இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர், நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேட்குறாங்க. என்னென்னா, ஐயா சரபரின் ஆசீர்வாதம் பெற அவருடைய பரிகாரங்கள், அதாவது கடன் நிவர்த்திக்கு என்ன பண்ணலாம்? நாங்கள் நிறைய கடனில் இருக்கோம், கடன் நிவர்த்திக்கு சரபேஸ்வரர் ஹெல்ப் பண்ணுவாரான்னு கேட்குறாங்க. கண்டிப்பாங்க. சரபேஸ்வரர் நாட் ஓன்லி கடன் மட்டும் இல்லை, நிறைய விஷயங்கள் அவர் வெற்றி வாங்கி கொடுத்துருக்காங்க. அப்போது இப்போ முக்கியமாக இந்த நம்ம டாப்பிக்கில் பார்க்குறது என்னென்னா, கடன் தீர என்ன வழி? கடன் தீர சரபேஸ்வரரை வழிபட்டால் அதை எப்படி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி சொல்கிறேன், கேளுங்க. பொதுவாக நம்ம எல்லாருக்குமே கடன் என்னென்னா ஒரு பயமாக இருக்கும், இல்லை கடன்னா பெரிய பாரமாக இருக்கும், இல்லை அதை நினச்சி நம்ம ரொம்பவும் மனசு ஏங்கும். கடன் வாங்கிட்டோமே, இல்லை வாங்கி கட்ட முடியாமல் இருக்கோமே, இல்லை கடன் வாங்க போகிறோமேங்கிற ஏக்கம்தான் நிறைய பேருக்கு அதிகமாக இருக்கும். அப்போது எப்படியோ ஏதோ ஒரு விஷயத்தில் இப்போ நவநாகரிக காலத்தில் நம்ம ஏதோ ஒன்று வாங்கி இது மாதம் இஎம்ஐ மாதிரிலாம் கட்டுறோம், இல்லை சில ஏதாவது நம்ம வியாபாரத்தில் போடுறோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம கட்ட முடியாமல் ரொம்ப நமக்கு தள்ளி போகுது, இல்லை டிலே ஆகுது. அந்த மாதிரி வரும்போது என்ன பண்ணலாம்? எத்த தின்னா பித்தம் தெளிவுன்னு நம்ம ஆளுங்க எல்லோரும் அலைஞ்சிட்ருக்கோம் இல்லையா? அப்போது நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, பெருமைக்காக சொல்ல நான் சரபேஸ்வரர் கோயில் இங்கே வச்சுருக்கேங்கிறதுக்காகவோ, இல்லை சரபேஸ்வரரின் பக்தர், சரபேஸ்வரர் தான் எனக்கு எல்லாங்கிறதுக்கு வேண்டி மட்டும் சொல்ல. சில நேரங்கள் நீங்கள் அப்படி கூட எடுத்துக்கலாம். சரபேஸ்வரர் தான் எனக்கு எல்லாம், எனக்கு ஆணி பேரும் அவர் தான், எனக்கு உச்சாணியில் இருக்கிறது அவர் தான். சரபேஸ்வரர் சிவனுடைய ஒரு அவதாரம். சரபம் என்ற ஒரு பறவையும் மனித ரூபமும் ஒரு 4 கால் மிருக ரூபமும் ஒன்றாக இணைந்த ரூபம் தான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இல்லையா? அவரை வழிபாடு பண்ணுறது எப்படி? திரும்ப எல்லாம் அதான் கேட்குறீங்க. அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன், ஞாயிற்றுக்கிழமைகளில் நம்ம மாலை நேரங்களில் ராகு காலத்தில் இங்கே நமக்கு அதுக்கு உண்டான ஹோமங்கள்லாம் பண்ணுறோம், அதில் கலந்துக்கணும் கண்டிப்பாக. அது மட்டும் இல்லாமல் அது சரபேஸ்வரருடைய படத்தை கூட நீங்கள் தாராளமாக உங்கள் வீட்டில் வச்சுக்கலாம். சரபேஸ்வரர் ஐயோ வச்சுக்கூடாது, பயங்கரமான உக்கிரமான தெய்வமாச்சே, அது வச்சா ஏதாவது ஆகிடுமோ, அப்போ அது மாதிரி நிறைய ஐயங்கள் சந்தேகங்கள் நிறைய பேருக்கு இருக்குது. ஏங்க, இறைவன் நம்மளை அவர் தானே படைச்சிருக்காரு, அவர் எதுக்கு நம்மளை அழிக்க போகிறார்? நம்மளை அழிச்சிக்கிறோம், அவ்வளோதான். அதுக்கு காரணகர்த்தா நம்ம தான். ஸோ நம்ம யோசிக்கணும். என்ன யோசிக்கணும்? இந்த உருவத்திற்கு சக்தி இருக்கா? இந்த உருவத்தை வச்சா நமக்கு ஏதாவது பீதி ஏற்படுமா, பயம் ஏற்படுமா, இல்லை தொந்தரவுகள் தொல்லைகள் வருமானு நம்ம மனம் ஒரு பேதலிச்சிட்டு இருக்கு. கண்டிப்பாக அந்த மாதிரி நினைக்க வேண்டாம். இறைவன் தான். நமக்கு மேலே இருக்கிற ஒருத்தன் தானே. அந்த ஒருத்தன் பல ரூபங்கள் எடுத்துருக்கிறான். அந்த ரூபத்தில் ஒரு பெரிய முக்கியமான இந்த கலிகாலத்தில் நம்ம எல்லாருக்கும் உதவி செய்யக்கூடிய ஒரு ரூபம்தான் சரபேஸ்வரர் என்று உறுதியாக கிரந்தங்களிலும் புராணங்களிலும் சொல்லியிருக்காங்க. அந்த காலத்தில் அரசர்கள்லாம் கூட ரொம்ப சிறப்பான வழிபாடுலாம் பண்ணியிருக்காங்க. எங்கள் தமிழ்நாட்டில் ஒரே ஒரு இடத்துல தான் முக்கியமாக ஆரம்ப காலத்தில் இருந்திருக்குது. எங்கே அப்படின்னு பார்த்து கேட்டிங்கன்னா, திருப்புவனம் என்ற இடத்துல கம்பகரேஸ்வரர் கோவில் இருக்குது. அதை விட்டாச்சுன்னா இன்னொன்று இருக்குது. அது எங்கேன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தாராசுரம்ங்கிற இடத்துல ஒரு சிவன் கோவிலில் அவருக்கு ஒரு தனி ஒரு ரூபம் இருக்குது. பிரபலியப்படுத்த முடியலைன்னு கிடையாது, அது ஏன் தேவையில்லைன்னு நம்ம எல்லாம் அந்த காலத்தில் ஒதுங்கிட்டாங்க. இப்போ இந்த லைட் எரியறதுக்கு ஒரு 200 வாட்ஸ் கரண்ட் வேணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி தானே நம்ம ப்ளக் பாயிண்ட் எல்லாமே செலக்ட் பண்ணுறோம். அது மாதிரி நமக்கு என்ன தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போய்க்குவோமே அப்படின்னு நம்ம அந்த காலத்தில் நினச்சிருந்தாங்க. இப்போ அப்படி இல்லையே. உள்ளுவதெல்லாம் உயர் உள்ளல்னு சொல்லிட்டு போயிட்டார்ல நம்ம வள்ளுவர். அப்போது தி பெஸ்ட்டு எனக்கு வேணும், பெருசாக வேணும். அப்போ எல்லாம் பெருசாக வாங்கும்போது எல்லாமே பெரிய பெரிய ஆபத்துகளும் விபத்துகளும் வரும். அதை நம்ம சமாளிக்கிறதுக்கு உண்டான மண்டையில் இருக்கக்கூடிய மண்டைக்காசை வேலை செய்யணும். திரும்ப தான் சொல்கிறேன். அதுக்கு அவர் தான் வேலை செய்ய வைக்கணும்னா யாரை பிடிக்கணும்? சரபேஸ்வர சுவாமிகளை தான் பிடிக்கணும்.
அதுக்கு என்ன பண்ணுறது? சரி சாமி, நான் எல்லாம் பண்ணிட்டேன், நிறைய கடனை வாங்கி வியாபாரத்தில் போட்டேன், இது மாதிரி கடன் தொந்தரவு அதிகமாக இருக்குது, அதுலேருந்து விடுபடுறதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்குறாங்க. சொல்கிறேன் கேளுங்க. யார் குலதெய்வமாக இருந்தாலும் சரி, எந்த குடும்பத்துக்கு எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, அத்தனை தெய்வங்களும் கையெடுத்து கும்பிடக்கூடிய ஒரு தெய்வம் தான் நம்ம பரமேஸ்வரன், சிவன். அந்த சிவனுடைய அனைத்து சக்திகளும் இந்த அவதாரத்தில் அதிகமாக உபயோகப்படுத்தியிருக்கிறார். யாருக்கு வேண்டி? நரசிம்மரை அவருடைய தன்னிலை உணர்றதுக்கு வேண்டி. அப்போது அவரை நம்ம வழிபாடு பண்ணோம்னா என்ன பண்ணணும்? கொஞ்சம் நம்ம கட்டுப்பாடாக இருக்கணும். என்ன கட்டுப்பாடு? எந்த நேரத்தில் நாம் அவரை வழிபட ஆரம்பித்தோமோ அதே நேரம், அதே கிழமை, அதே நேரம், அதாவது மாலையோ இல்லை மதியமோ இல்லை காலை நேரத்துலேயோ ஒரு 11 வாரம் நீங்கள் அவரை வழிபாடு பண்ணணும். அப்போ என்ன ஆகும்? உங்கள் பக்கம் திரும்பி பார்ப்பார் லேசாக. யாரா அது நம்மளை யாரோ மெதுவாக பேர் சொல்லி கூப்பிட்ற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்ப்பார். அப்போது எப்படி வழிபாடு பண்ணணும்? நான் சொன்ன டயத்துக்கு தான். அது நம்ம எப்போ ஆரம்பிக்கிறோமோ அந்த டயத்துக்கு 11 வாரமும் நீங்கள் அதே கொஞ்சம் முன்ன பின்ன ஆகிப்போச்சு சாமி, கொஞ்சம் அங்கே வேலையாகிப்போச்சு, இங்கே வேலையாகிடுச்சு, அதெல்லாம் சொல்லக்கூடாது. எதுக்குமே சாக்கு போக்கு சொல்லக்கூடாது. ஏன்னா நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வேண்டி போராட போகிறோம். ஸோ அந்த போராட்டத்தில் வெற்றி பண்ணணும். என்ன பண்ணணும்? கடமையே கண்ணாயினார். எதை நம்ம நினச்சி நம்ம அந்த பாயிண்டில் நம்ம கை வைக்கிறோமோ அந்த பாயிண்டில் தான் நம்ம கை வைக்கணும். அதை விட்டுட்டு சுற்றி சுற்றி அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் வரக்கூடாது. என்ன செய்யணும்? முக்கியமாக ஒரு தேங்காயில் விளக்கு போடணும். அதான் முக்கியம். ஒரு தேங்காயை எடுத்து அதை 2ஆக உடைக்க வேண்டும். உடைச்சி மேலே அந்த குடுமைகளை பிச்சு எடுத்துருங்க. அப்புறம் அதுக்குள்ளே தேங்காய் இருக்கிற பகுதி 2 மூடியிலையுமே குங்குமம் தடவணும். குங்குமம்னா அந்த சிகப்புன்னு ஒன்று விற்பாங்க அந்த கடையில், அது பூரா கெமிக்கலுங்க. அதெல்லாம் கண்டு அது குங்குமத்தையும் குங்குமன்ற பேரில் நிறைய அந்த சாயப்பொடி தான் விற்கிறாங்க, அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. மஞ்சள் நிறைந்த குங்குமம், நல்ல குங்குமம் கிடைக்கும், விலை அதிகமாக இருந்தாலும் கேட்டு வாங்கிக்கோங்க. பூஜை கடையில் கிடைக்கும். சுத்தமான நல்ல நயமான குங்குமம்னு கேளுங்க, வாங்குங்க. வாங்கி அந்த தேங்காய் இருக்கிற பகுதியில் 2 மூடிக்கு நல்லா தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு அதில் உள்ளே பார்த்திங்கன்னா 8 திரி போடணுங்க. ஒரு இதுக்கு ஒரு மூடிக்கு 8 திரி, அப்போ இன்னொரு மூடிக்கு 8 திரி, 16 திரி போட்டு தீபம் ஏற்றணும். சரி, திரி போட்டாச்சு. திரி சிகப்பு நூல் கிடச்சா ரொம்ப ரொம்ப நல்லது. அது கிடைக்கலன்னு நீங்கள் சாதா திரியை, பஞ்சு திரியோ இல்லை வெள்ளை திரியோ போடுங்க. போட்டு அந்த தேங்காயில் உள்ளே இந்த குறுமிளகுன்னு சொல்லுவாங்க, பெப்பர், அதை நீங்கள் பொடி பண்ணி போட்டாலும் சரி, முழுசாக போட்டாலும் சரி, அதை வெள்ளை மிளகாய் இருந்தாலும் சரி, கருப்பு மிளகாய் எதுவாக இருந்தாலும் 1 ஸ்பூன் போடுங்க. ஒரு மூடிக்கு 1 ஸ்பூன் வெண்மிளகு இல்லது கருப்பான உள்ள மிளகு 2 மூடிக்கு போடணும். போட்டு அதில் நீங்கள் சுத்தமான நல்லெண்ணெய்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. அதில் சிக்கலாட்ட நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. அதில் தான் அதோடைய இன்க்ரீடியன்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுலேருந்து வரக்கூடிய அந்த வாயுக்கள், அதாவது ஒரு இடத்துல நெருப்பு எரியும் பொழுது அதிலிருந்து நிறைய வாயுக்கள் வெளியே வரும். அந்த வாயுக்கள் தான் நம் மனதை என்ன செய்யும்? டியூன் பண்ணும். விளக்கேற்றினா எப்படி சாமி எல்லாம் சரியாக போகும்னு கேட்பீங்க. அது விஞ்ஞான ரீதியாக நிறையா அதுக்கு பக்குவம் அடைஞ்சவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். விளக்கு ஏற்றினா என்ன பலன், எண்ணெய் ஊற்றி ஏற்றினா என்னென்ன பலன் எல்லாமே தெரியும். அதை பற்றி நான் சொல்கிறேன். இப்போ கடன் தீர்றதுக்கு வழி தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த தேங்காய் விளக்கிலே நல்லெண்ணெயை ஒரு 3/4 வாசி ஊற்றுங்க. 2 மூடியிலையும் ஊற்றிட்டு என்ன பண்ணுறீங்க? நீங்கள் அந்த திரி எல்லாத்தையும் மெதுவாக ஒன்று ஒன்றா பற்ற வைங்க. அப்போ இந்த பக்கம் ஒரு 8 விளக்கு எரியிற மாதிரி இருக்கும், இந்த பக்கம் ஒரு 8 விளக்கு, 8 16 தீபம் ஜோவாலியாக எரியிற மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே என்ன பண்ணணும்? நீங்கள் ஒரு தட்டத்தில் கல் உப்பு பரப்பணும். அதான் முக்கியம். கல் உப்பு பரப்பி அதுக்கு மேலே அந்த 2 தேங்காயும் சாயாத மாதிரி புதைச்ச மாதிரி வச்சுருங்க. அப்போ நான் ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்? அதில் இருக்கிறது அதோடைய வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். சட்டம் தன் கடமையை செய்யுங்கிற மாதிரி விளக்குலேருந்து வரக்கூடிய சில அந்த சக்திகள் என்ன பண்ணும்? அப்படியே வெளியே வர ஆரம்பிக்கும். அப்போது அந்த மாதிரி நேரத்தில் முன்னாடி விளக்கு பற்ற வச்சதுக்கப்புறம் முன்னாடி அந்த ஒரு சின்ன ஒரு கப்பில் என்ன வைக்கணும்? ஒரு தண்ணியில் ஒரு டம்ளர் தண்ணி, அதில்
வெல்லத்தை கரைத்து, வெல்லம்னா என்ன, ஜாகிரி, அதை கரைத்து கொஞ்சம் ஏலக்காய் தட்டி அதில் போட்டு வைங்க. அது பேர் பானகம்னு சொல்லுவாங்க. முடிஞ்சால் லெமன் கொஞ்சம் அதில் புழிஞ்சு விட்ருங்க. இதை வந்து அந்த விளக்குக்கு பிரசாதமாக வைக்கணும். என்ன சாமி விளக்குக்கு பிரசாதம்? ஆமாம், இறைவன் அக்னி ரூபமாக இருக்கிறார். அப்போ அங்கே 16 தீபம் எரியும் பொழுது அந்த இடத்துல சரபேஸ்வரர் பிரசன்னமாகிறார். நான் சொன்னால் இது மாதிரிலாம் வச்சு பண்ணும்போது சரிங்களா, இதெல்லாம் வச்சு அந்த பிரசாதமாக வச்சுட்டு என்ன பண்ணணும், நீங்கள் வந்து முக்கியமாக ஒரே ஒரு மந்திரம் மட்டும் சொல்லுங்கள். பெருசாலாம் ரொம்ப சிம்பிள். நம்ம சரபேஸ்வர ஐயாவோட காயத்ரி என்னென்னு சொல்கிறேன், மெதுவாக சொல்கிறேன். அதை நீங்கள் பக்குவமாக ஒரு 18 முறை சொல்லணும். 11 நாள், நீங்கள் 11 நாளா அல்லது 11 வாரமோ நீங்கள் இதை செய்யணும். வாரம் வாரம் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் செய்வது உத்தமம். சரிங்களா? முக்கியமாக நீங்கள் இங்கே நம்ம கோவிலில் வந்து அதை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷம். இங்கே நம்ம சேலத்தில் இருக்கக்கூடிய நம்ம சௌபாக்கிய சரபேஸ்வரர் ஆலயத்தில் நீங்கள் வந்து இந்த தீபத்தை ஏற்றிவிட்டு நாங்கள் நடத்தும் இந்த வேள்வியில் கலந்து கொண்டீர்களானால் உங்கள் கடன் 11 வாரம் முடிந்த உடனே இல்லை முடிவதற்கு முன்பே என்னாகும், கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் ஆகும். ஒரேடியாக கிளியர் ஆகிடாது. ஒட்டுக்கா ஐயோ எல்லாம் என்ன மேஜிக் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாமே ஸ்லோ ப்ராசஸிங் தான். ஏன்னா அந்த ஸ்லோ ப்ராசஸிங் தான் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும், கடைசி வரைக்கும் கூட இருக்கும். மாயமாக ஒரு மாயையில் உடனே போயிடும், அப்படி வராது. அதனால் மெதுவாக மனசில் முதல்ல உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். இதெல்லாம் பண்ணும்போது கடனை வந்து நம்மளால் கட்டிவிட முடியும்னு அது சம்பாதிக்கிறதுக்கு உண்டான மூளையும் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். இவ்வளோதான் விஷயம், வரணும் கிடையாது. ஆனால் இதை வந்து நீங்கள் முழு நம்பிக்கையோடு செய்யணும். சரபேஸ்வரர் மேலே உங்கள் பாரத்தை முதல்ல போடுங்க. ஐயா நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும், இத்தனை கடனில் வச்சுருக்கேன், என்ன கடனாளியாக இருக்கேன், அதெல்லாம் நிவர்த்தி பண்ணி கொடுங்கன்னு வேண்டிக்கிட்டு இந்த தீபத்தை போட்டு விட்டு நான் சொல்கிற அந்த காயத்ரி மந்திரம், ஓம் சாலுவேசாய வித்மஹே பக்ஷிராஜாய தீமஹி தன்னோ சரப பிரஜோதயாது. இதுதாங்க அந்த மூல மந்திரம், காயத்ரி மந்திரம். இந்த மந்திரத்தை நீங்கள் வந்து 18 முறை சான் பண்ணணும். சான் பண்ணும்போது சொல்லும் பொழுது எண்ணங்கள் வேறு எங்கேயும் போகாமல் எண்ணங்கள் பூரா கண்ணை முடிஞ்சு சொல்ல வேணாம், கண்ணை திறந்து அந்த விளக்கை பார்த்து சொல்லுங்கள். விளக்கில் தீபம் எரியுது இல்லைங்களா, அதை பார்த்து சொல்லுங்கள். அப்போது உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வை சரபேஸ்வரர் கண்டிப்பாக கொடுத்து கொண்டே இருப்பார். நிறையா நடந்துட்டு தான் இருக்குது, நிறையா பக்கம் அதெல்லாம் பண்ணுறாங்க. இந்த முறையை, இந்த மெத்தடை உங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, அதனால் இப்போ உங்களுக்கு பகிரங்கமாக சொல்கிறேன், வேறு ஒன்றுமே இல்லை. இதெல்லாமே ரகசியம், கையை மூடி வைக்கிற ரகசியம். கையை ஓப்பன் பண்ணிட்டோம், உள்ள என்ன இருக்குன்னு பார்த்துட்டிங்க. ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு அவருடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம இந்த விஷயத்தை பார்க்குறதுக்கும் கேட்குறதுக்கு கூட உங்களுக்கு குறிப்பிட்டு இருந்தால் மட்டும்தான் பார்க்க முடியும். தயவுசெய்து இதை வந்து மேலே பிரச்சனை வந்தாலும் அதை தீர்த்து கொடுக்கக்கூடிய ஒரு சக்தி நம்ம சரபேஸ்வரன் இருக்குன்னு சொல்லி இந்த காணொலியை விட்டு வெளியேறுகிறேன். நன்றிகள். சாய்ராம்.